Welcome back. Hello family members, welcome back to my channel. To my YouTube channel. ஸோ இன்றைக்கி நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, என்னோட தனிப்பட்ட அனுபவம் ட்ரெக்கிங் ஏறுறப்ப, ஐ மீன் லைக் ஹைக்கிங் ஏறுறப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நான் ஒரு 2 weeks முன்னுக்கு கப்பாயாங் ஹில் அப்படின்ற சொல்கிற ஒரு ஹில் நான் ஏறினேன். எனக்கு ஹைக்கிங் ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 times தான் இருக்குது. அதை விட மேலே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு இல்லை. பட் சரி ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கப்பாயாங் ஹில் ஏறினேன். ஆனால் அதுக்கு முன்னுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஸோ நான் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு மூட் செம்ம அவுட்டாக இருந்துச்சு. தலைவலி. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன். ஒரு 1-2 o'clock இருக்கும். நான் அம்மாட்ட சொன்னேன், வீட்டு பின்னாடி இருக்கிற குனுங் தம்பின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குனுங் நான் ஏற போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, ஓகே போயிட்டு வா அப்படின்னு. அப்புறம் வீட்டை விட்டு வெளியாகிட்டோடனே மைண்ட் மாறிடுச்சு, சரி குனுங் ரத்தம் ஏறுவோம் அப்படின்னு. அது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes தான். சரின்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டேங்க. குனுங் டத்தோவுக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே நீங்கள் இறங்கி ஒரு படி மாதிரி இருக்கும், அது ஏறி உள்ளே போனால் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இடம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே ஃபுல்லாக ஹைக்கிங் போயிடலாம். என்ன கதையாயிடுச்சுன்னா, நான் போனது 5 o'clock. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இறங்குறதோட மேக்ஸிமம் டைமே 5 o'clock தான். அதுக்கப்புறம் யாரும் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு அங்கே போனது வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வேஸ்ட்டு ஆனது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், எங்கள் கிட்டால் ஏதாவது இருக்கா, லைக் அது என்ன சொல்லாங்க, அது ஹீல்ஸ் இருக்கா, நான் ஏறணும் அப்படின்னு சொன்னப்போ அப்போ ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு இடம் இருக்குது, ஆனால் நீங்கள் சிரம்பான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, காடியில் என்ன 3 bar தான் இருந்துச்சு, ஆனால் மனசில் தைரியம் ஃபுல் பாரில் இருந்துச்சு. ஒன்று தான் நினச்சேன், ஓகே நிஷா காடி எடு, நேராக போ ஸ்ரம்பானுக்கு, ஹீல் ஏறு. கீழே இறங்கிட்டோன்னே என்ன முடியணுமா இருந்துச்சுன்னா, அவன்கிட்ட கையில் 10 வெளி இருக்குது, அந்த 10 வெளியில் எண்ணெய் ஊற்றிட்டு மெதுவாக வீட்டு சேர்ந்துரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அம்மா கிட்ட கூட சொல்லலை நான் சிரம்பான் போகிறேன் அப்படின்னு. பாட்டை தட்டுனேன். பேட்டரி ஃபோனில் சார்ஜர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நான் நான் நிறையா வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சிரம்பான் போயிட்டேங்க. கப்பாயாங் ஹில் போயிட்டு பக்கிங் பண்ணிவிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் நான் பண்ணலை. பிகாஸ் அந்த ஹைக் பண்ணுற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறதே மறந்துட்டேன். சரி ஏறுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஏறுறப்ப நான் சில விஷயத்த மனசார ஏற்றுக்க ஆரம்பித்தேன். கவலையாக இருக்கட்டும், ஏமாற்றமாக இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும், எந்த கெட்ட விஷயம் என் மனசில் ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் மனசார ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவோன்னு நான் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படின்னு தெரில. when you hike you heal automaticallyன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை. நான் ஹைக் பண்ணுறப்ப நிறையா விஷயம் என் வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். இன்னொன்று ரியலைஸ் பண்ணேன், ஐ டிசர்வ் பெட்டர் லைஃப் அண்ட் ஐ won't settle for less. இவந்தோ நான் ஒரு ஆள் கூட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுகிறேன், ஆனால் எனக்கு ஏற்ற லவ் அங்கே கிடைக்கலன்னா அவங்கள எவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் விட்டுட்டு போக தயங்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ டிசர்வ் பெட்டர். நம்ம ஒரு ஆளுக்கு இறங்கி போய் தான் நிறைய விஷயம் நம்ம தொலைச்சிருப்போம் லைஃப்பில். நிறைய விஷயம் அவங்கள நம்மளை பிடிக்கும், அவங்கள நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம உன்னிப்பாக இருக்கிறனால நம்ம லைஃப்பில் உள்ள சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அதனால தட்டி விட்டுட்டு போகணும், அவ்வளோதான். ஸோ நான் அந்த ஹைக் ஏறுறப்ப என்கிட்ட இருந்த 2 விஷயம், என் நம்பிக்கை, என் ஹெட்ஃபோன், என் பாட்டு, அவ்வளோதான். தெரியுமாங்க, வேறு எதுவுமே இல்லை. நான் ஹைக் போயிடுறப்ப நான் பயப்படலை, அடிப்படலை, சந்தோஷமாக பாடிக்கிட்டே ஏறினேன். another thing, ஹைக்கில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வாழ்க்கையும் ஒரு ஹைக் மாதிரி தான், சோலோ ஹைக் மாதிரி. நம்ம ஏறுறப்போ ரேண்டம் பீப்புளை நம்ம சந்திப்போம், ரேண்டம் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏறிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் வாழ்க்கை.
நம்ம வாழ்க்கையோட ஜேர்னியில் நிறையா பேரை பார்ப்போம், நிறைய பேர் கூட சில டைம் ட்ராவல் பண்ணுற நிலைமையும் நம்மளுக்கு வரும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பர்சன் நம்ம கூட இருப்பாங்களான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் என்றைக்குமே யாரையுமே நம்பாதீங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு. ஈவன் நம்ம அம்மா அப்பா கூட ஒரு காலகட்டம் அவங்களுக்குன்னு ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களும் போகதான் போகிறாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இட்லியோட டேஸ்ட் இட்லியில கிடையாது, அதை தொட்டுற சட்னியில தான் இருக்குது. அது மாதிரிதான் வாழ்க்கையும், நம்ம யார் கூட வாழ்றோமோ அதை பொறுத்து தான் இருக்குது சந்தோஷம். தேர்ட் திங் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஹைக் ஏறுறப்போ எவ்வளோ வலிச்சாலும் அந்த உச்சத்துக்கு போகணும்னு சொல்ற என்னோட வெறி வேணும்டா. வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரில, நான் ஏறுறப்ப எனக்கு அதான் தோணுச்சு, என்ன நடந்தாலும் நம்ம வந்து அந்த பீக்குக்கு போய் பார்த்துடணும், அப்படி என்ன இருக்குது, அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடணும்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் அந்த வியூலேருந்து நான் எடுத்த பிக்சர். ஆக்சுவலி என்னோடய சோலோ ட்ரிப் தான். இந்த பிக்சர் எப்படி எடுத்தேன்னு கேட்காதீங்க, அங்கே ரேண்டம் பீப்புள் கிட்ட ஃபோனை கொடுத்து எடுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டது தான் இந்த பிக்சர் இருந்துச்சு. ஸோ இந்த வியூ, இந்த ஒரு சன்செட்காக ஐ sacrifice my time and it's really worth it. நான் மேலே ஏறிட்டோன்னே ஐ ஃபீல் லைக் என்னமோ நம்ம சாதித்த மாதிரி இருக்கும். இவந்தும் அது ஒரு சின்ன விஷயம்தான். ஹைக் ஏறுறது சில பேர்த்துக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் ஏறுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை டயர்டாக்கும். மறுநாள் எனக்கு வேலை வேறு, பட் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஹைக் ஏறிடணும்னு சொல்லிட்டு நான் ஏறின ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான் இந்த ஹைக்கிங். ப்ளஸ் சில பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என் லைஃப்பில். என்னென்னா நிறையா பாடம் எனக்கு படித்து கொடுத்துருக்காங்க, நிறையா விஷயம். நிறைய பேர் அவங்க எக்ஸை கர்ஸ் பண்ணுவீங்களே, எக்ஸாக இருந்தாலும் சரி, ரேண்டம் பீப்புள் நம்ம லைஃப்பில் வந்துட்டு போனவங்களா இருந்தாலும் சரி, கர்ஸ் பண்ணுவோம். அவனுக்கு வந்து இந்த மாதிரி கேர்ள் கிடைக்கணும், அவன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேங்க. நன்றி நன்றி நன்றி. சீரியஸாக அவங்க என் லைஃப்பில் வந்துட்டு போகலன்னா எனக்கு வலினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. எனக்கு இவ்வளோ வலிக்குமா, நான் ஒரு ஆளை இவ்வளோ தூரம் லவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். என் லைஃப்பில் இப்போ அவங்க இல்லாட்டினாலும் அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஆசை. இவன் எக்ஸாக இருந்தாலும் என் கூட பழகினவங்களாக இருந்தாலும் இப்போ இல்லாட்டினா கூட இதுக்கப்புறம் அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். மன்னிப்போம், மறப்போம். ஒரு ஆளை நம்ம மன்னிக்கிறோமா, மறந்துடணும், அவங்க செஞ்ச தப்பையும் நம்ம மறந்துடணும். அடுத்தது வந்து அந்த பீக் நான் ஏறிட்டோன்னே என் கண்ணு கலங்குனுச்சு. என் கண்ணு வந்து லிட்ரலாக வந்து கலங்குனுச்சு. ஏன்னா என்னமோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. ரொம்ப நாள் வந்து நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப நாள் அந்த சக்ஸஸ் டியர்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. பட் அந்த ஹைக் பண்ணி நான் மேலே பீக்குக்கு போயிட்டோன்னே எனக்கு வந்து ஒரு ஃபீல் என்னன்னா, சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், என்னமோ ஒன்று நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அன்னைக்கு கிடச்சிச்சு. என்னமோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம செல்ஃபை வந்து திரும்பி ரினியூ பண்ணுற விஷயம் வந்து பெரிய விஷயம். எல்லாரும் அதை பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசியாக நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹைக்கிங் ட்ரிப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் நம்புங்க. லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்களை நீங்கள் நம்புங்க. யாரையுமே வேறு யாரோட ஒப்பீனியனையும் இங்கே ஏற்றிக்கிட்டு எதையும் செஞ்சு கடைசியில் ப்ளேம் வந்து அவங்க மேலே போடாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, நீங்கள் பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வாழுங்க. உங்களுக்காக நீங்கள் டிசிஷன் எடுக்க ஆரம்பிங்க. நான் பெரிய வள்ளல்லாம் இல்லை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு, ஆனால் என் லைஃப்பில் நான் கோத்ரூ பண்ண விஷயத்த, இந்த சின்ன சின்ன விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் சில விஷயத்த திரும்பி பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு 25 வயசு வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணாதீங்க. கரெக்டான பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணாதீங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். கரெக்டான பார்ட்னர் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு அங்கிட்டு யோசிச்சு லவ் பண்ணுங்க. பட் கிடைக்கிற வரைக்குமே 25 வயசு வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணாதீங்க. என்னன்னா
20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நீங்கள் கரெக்டாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னரை தேட ஆரம்பிங்க. அது வரைக்கும் யாரையுமே தேடாதீங்க. புரியுதா? நம்மளை ரினியூ பண்ணி கொண்டு வர்றப்ப தான் நம்ம பார்ட்னரும் அதுக்கேற்ற மாதிரி கிடைப்பாங்க. நம்மளே கரெக்டாக இல்லைன்னா நம்மளுக்கு வர பார்ட்னரும் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதான் என்னோடய குட்டி vlog, என்னோடய ஹைக்கிங் vlog பற்றி. இது ஹைக்கிங் vlogன்னு சொல்கிறத விட ஃபீட்பேக் ஃப்ரம் ஹைக்கிங். எனக்கு என்ன கிடச்சிச்சு, இந்த ஹைக்கிங் மூலியமாக நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், அந்த கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி போய் சேரணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. உங்கள் செல்ஃபை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு. அதே சமயம் உங்கள் லைஃப்லேயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டு உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவேன். பாய்.